வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். இந்த பிரியாணிக்கு இந்த வெங்காயம் நல்லா வணக்கிறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நாம் ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்ய போகிறோம். அது 1/2 கிலோங்க. மட்டன் 1/2 கிலோங்க. ரெண்டுமே சம அளவு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உப்பு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இது நல்ல பிரியாணிக்கு வாசனையாக இருக்கும். அதனால் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து புதினா இலை போட்டுக்கலாங்க. அதுவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தழை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. புதினா போட்டுக்கலாங்க. புதினா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்குங்க. அடுத்து நம்ம மட்டன் மசாலா வேறு சேர்க்க போகிறோங்க, 1 ஸ்பூன். அதனால் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பவுலில் 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா வீட்டிலே செஞ்சதுங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க பிரியாணிக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க பிரியாணியில். பாருங்கள், நல்லா இது போட்டோன்னே நல்ல வாசனை வருதுங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மட்டன் மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் பிரியாணி மசாலாலாம் போட போகிறது இல்லைங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. அதிகமாக போட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம். இல்லைன்னா அதிகமாக போட்டால் புளிப்பு டேஸ்ட் வந்துடுங்க. அதனால் மீடியம் சைஸ் தக்காளி 1 போதுங்க. இந்த தக்காளி நல்லா வேகணுங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மட்டன் போட்டுக்கலாங்க. 1/2 கிலோ மட்டனில் ஃபுல்லாகவே வெறும் கறியாக போடக்கூடாதுங்க. எலும்போடு சேர்த்து போட்டால் தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் மட்டனை தனியாக வேக வச்சு சூப் எடுத்துகிட்டு வெறும் மட்டன் மட்டும் போடுவாங்கங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது. வெறும் சக்கை மாதிரி இருக்குங்க. நம்ம இப்படி செய்யும் போது மட்டனுக்குள்ளே எல்லா மசாலாவும் ஆட் ஆகி மட்டன் தனியாக சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் மட்டன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மட்டன் தண்ணி விடுங்க.
அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அப்படி பண்ணாதாங்க கறியில் இருக்க பேட் ஸ்மெல்லாம் போகும். இல்லாட்டினா அது ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. இப்போ நாம் 200 ml தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வைக்க போகிறோங்க. 1க்கு 1.5 இதுதாங்க அளவு. நம்ம வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறனால 3/4 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோங்க. இப்போ 200 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா குக்கர் மூடி போட்டு 5 விசில் வர வரையும் வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. நம்ம தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறமா அரிசி போட்டுக்கலாங்க. 1/2 கிலோ அரிசி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அந்த அரிசி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. மசாலா அரிசி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறமா புதினா இலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு விசில் வந்துடுச்சுங்க. நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இப்போது 2 ஸ்பூன் நெய் வந்து உருக்கி மேலே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய பிரியாணி எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. நம்மளுடைய பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழையவே இல்லைங்க, உதிரியாக இருக்குங்க, அடி பிடிக்கலைங்க. அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக இருக்குங்க. இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. எப்போ நினச்சாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழம்பு, சாம்பார், பொரியல் எல்லாம் வைக்கிற நேரத்துக்குள்ளே அதை விட ஈஸியாகவே சீக்கிரமாகவே இந்த பிரியாணி செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அம்மியாக இருக்குங்க. பாருங்கள், குழையவே இல்லை. செமையாக இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய பிரியாணி. நீங்கள் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேங்க. வாங்க சாப்பிட்லாம். பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க. ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. தமிழ் சமையலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.